கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அதுவும் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா எவ்வளோ உயரப்போகுது? 2000 உயரப்போகுது. இப்படி பல பெண்களுக்கான பல திட்டங்கள். வீடற்ற ஏழையா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகள் கட்டித்தரப்படுது. அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகளை கட்டித்தர போறோம். 23 லட்சம் பேருக்கு கடந்த 5 வருஷத்துல வீட்டு மனைப்பட்டா வழங்கியிருக்கிறோம். அரசு சேவைகள் மக்களை தேடி செல்ல மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் 4000 கோயில்களுக்கு குடமுழுக்குகள். மாற்றுத்திறனாளிகளா இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகள்ல இடஒதுக்கீடு. விடுதிகள், சேவை மையங்கள், வயசானங்களா தாய் மாணவ திட்டத்தில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வருது. முதியவர்களை பார்த்துக்க அன்பு சோலை இல்லங்களை திறந்திருக்கிறோம். ஓய்வூதிய தொகையை 2000 உயர்த்தி வழங்க போறோம். இப்படி நான் செயல்படுத்தி வர திட்டங்களை எல்லாம் பெருமையா சொல்லி உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். மறுபக்கம் பாருங்க, 4 ஆண்டு ஆட்சி செஞ்ச பழனிசாமி அவர்களால் இப்படி ஒரே ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட அபல ஆட்சியும் திராவிட 5 ஆண்டுகள் ஆட்சியும் நீங்களே தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்கணும். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை. அந்த அறிக்கையை பார்ப்போமா? நீ படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இதுதான் தேர்தல் அறிக்கை. முதல் தலைப்பா என்ன வந்திருக்கு? இல்லத்தரசி திட்டம். இந்த அறிவிப்பு ஒன்று பார்த்துட்டு நம்ம எதிரிகள்லாம் கதறிட்டு இருக்காங்க. இப்போ இல்லத்தரசி திட்டத்தில் கூப்பன் தர போறோம். கூப்பன் எவ்வளவு? கூப்பன் எவ்வளவு? இந்த கூப்பனை வச்சு என்னென்ன வாங்கலாம்? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ், இப்படி எந்த பொருளையும் வாங்கிக்கலாம். அரசுடைய அனைத்து உதவித்தொகைகளும் சுமார் 2 மடங்கு உயர்ந்திருக்கு. பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஓசூர் போன்ற நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்களை உருவாக்க போறோம். தமிழ்நாடு ஏஐ மிஷன் 2.0 செயல்படுத்தப்படும். கிருஷ்ணகிரியில் வேளாண் தொழில் பூங்கா அமைக்கப்படும். கிருஷ்ணகிரி மாம்பழத்துக்கு பிராண்டிங் செய்து சந்தைப்படுத்தப்படும். நான் முதல் திட்டத்தில் ஓசூர் பகுதி இளைஞர்கள் 1 லட்சம் பேருக்கு மின் வாகனம், மின்சாதன உற்பத்தி சார்ந்த திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கான சாதனை ஆட்சி தொடர நம்ம கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக மட்டும் இல்லை, அது ஒரு கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல. பெருமையோடு சொல்றேன், உறுதியோடு சொல்றேன், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வெற்றிக்காக